ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் வச்சு ஒரு எம்மியான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் இது 1 pot ரெசிபியாக நம்ம செய்யலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக தேவை கிடையாது. அந்த கிளாஸ் கலர் வந்து லைட் பிங்க் கலர் ஆகும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். எப்பயும் நம்மளுக்கு ஒரே மாதிரி சாம்பார், காரக்குழம்பு, தொக்கு இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். சாப்பிடாத குழந்தைங்களும் அந்த இஞ்சி பூண்டு வாசத்துக்கு சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கி கொடுத்துட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஓப்பன் விசில்லையும் நம்ம செய்யலாம். இது குக்கரில் ஈஸியாக ஒரு விசிலில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். 1 டீஸ்பூன் ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். இப்போ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன். 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் வந்து நல்லா வதங்கணும். கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மசாலாஸ் வந்து ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இது ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போங்க. வெறும் மிளகாத்தூள் தான் அது. 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். நல்லா இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும். இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஒரு 4 சின்ன சைஸ் முருங்கைக்காவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த முருங்கைக்காக்குள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா முருங்கைக்காக்குன்னு ஒரு தனி வாசம் இருக்குது. அந்த வாசம் வந்து அந்த கிரேவியில் இறங்கணும். வைஸ் வர்சான்னு சொல்லுவாங்க. இந்த வாசம் வந்து அதில் போகணும், அந்த வாசம் வந்து இதில் வரணும். இதில் 3 டீஸ்பூன் வந்து நம்ம இது தயிர் ஆட் பண்ணிப்போம். இதே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது சப்பாத்திக்கும் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ தேங்காய் வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து நான் ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி திக்னஸ்க்கு வந்து தேங்காய் தான் வேணும்னா நீங்கள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா திரண்டு நல்லா தொக்கு மாதிரி வரும். கிரேவி பதத்துக்கு ரொம்ப தொக்கு மாதிரி வராது. கொரியாண்டர் லீஃப் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.